பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாഖா அதாவது ஏற்கனவே 32வது வசனம் வரை தஃப்சீர் பார்த்தி. இப்போ நாங்கள் பார்க்குறோம் 33லேருந்து 42வது வசனம் வரையும் உள்ள அபஸ சூறால 33லேருந்து 42வது வசனம் வரை உள்ள பகுதிக்கு தஃப்சீர் பார்த்தில்லை. அந்த பகுதியைத்தான் இப்ப சேர்த்துக்கொள்றோம். அந்த பகுதி பாறுபட்டில்லை. அப்ப அதுல அந்த 33லேருந்து 42 வரையும் உள்ள பகுதி ரெண்டு பகுதியை கொண்டிருக்கு. ஒன்று உலக அழிவு சம்பந்தமாக சொல்ற பகுதி, ரெண்டாவது மாஷர் வெளி சம்பந்தமாக வார பகுதி. ரெண்டு பகுதி இருக்கு. இதுல உலக அழிவை சொல்றது இந்த சூறால ஒரே ஒரு சொல்லால, வேறொன்றும் இல்லை. சாஹா அந்த சொல் மட்டும்தான் இங்க இருக்கு. சாஹா என்ற சொல் மட்டும். குர்ஆன்ல நிறைய சூறாக்கள் இப்படி ஒரு சொல்லால மட்டும் சொல்ற பகுதி இருக்கு. முன்னால சூறால சூரத்து நாசியாத்துல இதே இன்னொரு சொல்லால சொல்லிருக்கு. தாம்மான்னு சொல்லு, தாம்மா என்ற ஒரு சொல்லால சொல்றது. பின்னால வர சூறாக்கள்ல உதாரணமாக காஷியா என்ற ஒரு சொல்லால சொல்றது. அதுக்கு பின்னால வர இன்னொரு சூறால அல் காரிஆ சொல்றது. ஒரு சொல்லால உலக அழிவை விளங்கப்படுத்துற சூறாக்கள் சில நேரங்கள்ல இந்த சொல்லு பின்னாலே விளக்கங்கள் வரும். சில நேரங்களில் விளக்கம் ஒன்றும் இருக்காது, அந்த சொல் மட்டும்தான் மிஞ்சு. இங்க அப்படித்தானே ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாഖா அது மட்டும் இருக்கு. ஸாഖான்னு சொல்லும் போது நேரடி பொருள், இந்த நாங்க நேரத்தோட அந்த சொல்லுக்கு விளக்கம் பார்க்கும்போது பார்த்திப்போம். ஸஹா காது செவிடுபட செய்தது என்றதுதான் நேரடி பொருள். ஒரு கடும் சத்தம் என்றதுதான் அந்த சொல் காட்டு. அப்ப எனவே அதால நாங்க ரெண்டு பொருளை கொள்ளலாம். சத்தம் எங்கிருந்து வார ரெண்டு பொருளை கொள்ளலாம். ஒன்று நேரத்தோட வந்த சூறாக்கள் மாதிரி சூரூதுரன் நாங்க சொல்லுவோம், சூரூதுரத்தை சொல்றதாக இருக்கலாம். அல்லது பின்னாலே முன்னாலே வந்த பல சூறாக்கள கருத்துப்படி புவின் அடுக்கம், திரும்ப கோள்கள் நட்சத்திரங்கள் மோதுறது, அந்த கருத்தை சொல்ற நேரத்தோட வந்த அந்த சூரத்து நாசியாத்துல ரஜிஃபா சொல்லு அதிர்வு கருத்து, அதிர்வுன்னு சொல்லு. அதிர்வுகளால் ஏற்படுற சத்தத்தை இங்க சொல்றதாக நாங்க சொல்லலாம். எனவே சூரூதுறதாக இருக்கலாம், அல்லது இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதாக இருக்கலாம், புவிநடுக்கத்தால் ஏற்படுகின்ற சத்தமாக இருக்கலாம். இதெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு பயங்கர பெரும் சத்தத்தை தான் இந்த ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாഖா இந்த வசனத்தால அல்லாஹ் சொல்றதாக நாங்க சொல்லலாம். எனவே இப்படியான ஒரு பெரிய ஒரு சப்தம் ஏற்படும் போது அப்படி சொல்லி அதோட நிப்பாட்டி அதுக்கு மேல விளங்கப்படுத்தி ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாഖான்னு சொல்லி வந்தால் எவ்வளவு பயங்கரமாக அது இருக்கும் மனிதன் கற்பனை செய்து கொள்ளட்டும் சொல்லி விட்டுட்டு அடுத்த பகுதியில அதை முடிச்சுட்டு அடுத்த பகுதியில உலக அழிவு அவ்வளவுதான் குர்ஆன் சொல்றது. இதே தான் முன்னால வந்த சூறாக்கள்ல, அதாவது சூரத்து நபலையும் சூரத்து நாசியாத்திலையும் அந்த உலக அழிவை பத்தி சொன்ன வசனங்கள் இதை விட கூடுதலாக இருக்கு. அல்லது சூரத்து நபல தான் இதை விட கூடுதலாக சொல்றது. பின்னால வர சூறாக்களையும் இருக்கு. சூரத்து தக்வீர்ல உதாரணமா நல்லா கூட இருக்கு. ஆனா இங்க இதோட நிப்பாட்டு. இப்படியான ஒரு பயங்கரமான பெரும் சத்தம் ஏற்பட்டால் மனிதன் எப்படியான ஒரு பயங்கரமான சிக்கல்களுக்கு மாட்டிக்கொள்வான்னு சொல்லி அதோட விட்டு அடுத்த வார வசனம் மாஷர் வெளி. ரெண்டு பாதி. ஒன்று மாஷர் வெளியில அது சொல்ற முதலாவது கருத்து என்னண்டா, உறவுகள் அறுந்து போகும், அதோட அந்த உறவுகளே பிரச்சனைக்குரியதாக மாறும். ரெண்டு கருத்தையும் சொல்றது.
அந்த வசனத்தால யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீ லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஷஅனுன் யுக்னி. அந்த அவ்வளவு வசனம். அதாவது சகோதரன், முதலாவது சகோதரனை பாவிச்சிருக்குது, சகோதரன். ரெண்டாவது மின் அஹீஹி, உம்மிஹி வ அபீஹி தாய், அடுத்தது தந்தை, திரும்ப ஒசாஹிபத்திஹி ஓ பனி மனைவி, பிள்ளைகள். அப்ப இந்த பெரியோர் அபாயத்துக்கு அகப்படும் போது எந்த ஓர்டர்ல மனுஷன் பிரிஞ்சு ஓடுவானோ அந்த ஓர்டர் சொல்லி உறவு கூட இந்த பக்கத்தோட மனைவி பிள்ளைகளோட உறவு கூட. எனவே கடைசியா சொல்லு உறவு குறைய சகோதரனோடு. எனவே அத ஆரம்பத்தில் சொல்லு. அது பிறகு தாயும் தந்தையும், அப்புறம் கடைசி தான் மனைவி பிள்ளைகளை விட்டு மூடுவான் சொல்ற. அப்ப அதாவது இந்த மர்ம நாள் ஏற்படுகின்ற அந்த விசாரணை பயங்கரத்தை இப்ப இது முடிஞ்சது. இத இங்க இழுக்கல, இது முடிஞ்சு இந்த வசனத்தோட ஃபைதாஜா திசாகா அதே முடிச்சு. அதோட இதை சம்பந்தப்படுத்துறது இல்லை. அது உலக அழிவு, அழிவெல்லாம் முடிஞ்சு திரும்ப எழுப்பி விசாரணைக்காக நிறுத்தினதுக்கு பிறகுதான் இந்த உறவுகள் அருந்து போகும் குர்ஆன் சொல்லு. என்ன காரணம்னு சொல்லும் போது பின்னால வார வசனம் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஷஅனுன் யுக்னி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அப்படியே மூழ்கடித்து விடுகின்ற வேலைகள். அந்த யுக்னீஹி என்ற சொல், யுக்னீஹி அவனுக்கு போதுமான அளவுக்கு அவனை முழுக்க மூழ்கடித்து விடக்கூடிய ஷஅனண்டா வேலைகள் அவனுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அவருக்கு தான் எப்படி தப்புறன்ற வேலை பெருசா போய், நான் எப்படியாவது இந்த பிரச்சனையில இந்த விசாரணையிலிருந்து தப்பி போகணுமே இந்த கவலை தான் கூட இருக்கு. எனவே அவன் என்ன செய்வான், இந்த உறவுகளை பற்றி எந்த விதமான பொறுப்படுத்தலுக்கும் வரமாட்டான். இவங்களையெல்லாம் காப்பாற்றுற அளவுக்கு அவனுக்கே அவனே காப்பாற்றுற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போயிடும். அதைத்தான் பின்னாலே ஏன் காரணம் என்றதான் சொல்றது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஷஅனுன் யுக்னி, காப்பாற்றுவதே ஒரு பெரிய அவனுக்குள்ள வேலையே மிச்சம் கூடி போயிடும். எனவே இவங்களை பார்க்கறதுக்கு அவனுக்கு முடியாது. எனவே எல்லாரையும் கை விட்டுருவான் சொல்லிட்டு. ஆனா இதுல பிரச்சனை அது சரி, அது ஒரு வகையான நியாயம் வெப்பமே. ஆனா எங்க பாவிச்ச சொல் கொஞ்சம் வித்தியாசமான சொல். எப்படி பாவிச்சிருக்கு, கைவிட்டு விடுவான்னு சொல்லி அல்ல பாவிச்சிருக்கு, இந்த சொல்ல பாவிச்சு எஃபிர்ருல் மர்உ, விரண்டு ஓடுவான். இன்னொரு மாதிரி சொன்னா தப்பி ஓடுவான் சொல்றேன். அப்ப இவங்களை கைவிடுவான் அந்த பிசியின் காரணமாக. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஷஅனுன் யுக்னி என்ற பிசியின் காரணமா கைவிடுவான்டால் அந்த சொல்லை அல்ல பாவிச்சிருக்கு எஃபிர்ருல் மர்உ, தப்பி ஓடுவான். பிரச்சனை கொண்டு வரும் போலி, எனவேதான் தப்பி ஓடுறான் பாவிச்சது. அப்ப என்ன காரணம் அப்படி பாவிச்சதுக்கு? இந்த உறவுகளுக்குள்ளாலதான் கொடுக்கல் வாங்கல், அநியாயம், நீதி நியாயம் எல்லாம் சேர்ந்து இதுக்குள்ளால வரும். அப்ப யாரும் இந்த ஒவ்வொரு ஆளை பிடிக்கல், அடுத்தவரை பிடிச்சு தான் தப்ப பார்க்கல். அதன் காரணமா வேறொரு சூரத்துல் மாரிஜ்ல இந்த அடுத்தவங்களை கொடுத்து தான் தப்புறத சொல்றது, அந்த கருத்து சொல்றதுக்கு வேற சூறாக்கள். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் பாப்பான் யாரையாவது பழி கொடுத்து நான் தப்புவோமா, யாராவது பழி கொடுத்து தான் தப்பேலுமான்னு பாப்போமா என்று சொல்லி இந்த சூரத்துல் மாரிஜ்ல சொல்றது. அதைத்தான் குர்ஆன் இங்க வேற மாதிரி இந்த எஃபிர்ரு அந்த சொல்லால குர்ஆன் இங்க சொல்லுவார். அப்ப இங்க சொல்ல வர்றது இந்த ஒவ்வொருவரும் இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஏதோ ஒரு வகையில அநியாயத்துக்கு உட்பட்டோ அல்லது கடமைகளை பொறுப்புகளை சரியா செய்யாமலோ அல்லது உரிய முறையில பிள்ளைகளை வளர்க்காமலோ இப்படி ஏதோ ஒரு காரணத்தால மாட்டிக்கொள்ள அந்த நேரம் ஒவ்வொரு ஆளும் யோசிக்கிற எண்ணத்தை அந்த நேரம் தான் தப்புறதுக்கு ஏதாலும் வழி இருக்கிறார். தப்புறதுக்கு அங்கீகிற மறுமையில் இருக்கிற ஒரே ஒரு வழி நன்மையும் தீமையும் மட்டும். தப்புறதுக்கோ இதுக்கோ என்னத்தையாலும் மாதிரி வேற காசி அது இது ஆக்களை பிடிக்கிறது ஒன்றுமே சரி வராது. என்னைக்கு இது மட்டும்தான்
அப்ப இந்த இந்த ஹதீஸ் மாதிரி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற ஹதீஸ் ரசூலுல்லாஹ் கேட்டது மணில் முஃப்லிஸ் இந்தக்கும் உங்களை யாரு வங்குறதுக்காரன் அப்ப மன்லா திர்ஹம் லஹு வலா தீனார் தீனாரும் திர்ஹம் இல்லாத ஆள் தான் எங்கள்கிட்ட வங்குறதுக்காரன் ரசூலுல்லாஹ் சொன்ன மறுபக்கத்து ஏண்ட சமூகத்துல வங்குறதுக்காரன் யாருன்னா நிறைய நன்மையை செஞ்சுட்டு அதோட தீமையை செஞ்சுட்டு வந்திருப்பான் நிறைய பேருக்கு அநியாயம் செஞ்சுட்டு வந்திருப்பான் அவன்கிட்ட சொத்தை பறிச்சு இவனை ரத்தத்தை ஓட்டி அவனுக்கு அடிச்சு இவனுக்கு ஏசி அப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பான் அப்படி செஞ்சுட்டு வந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் இவர நன்மையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பான் இவரால் அநியாயம் செய்யப்பட்டாக்களுக்கு கொடுப்பான் இப்போ போதாம போகும் அப்ப என்ன அவங்களோட தீமையில எடுத்து இவனுக்கு கொடுப்பான் கொடுத்து இவர் நரகத்துல அவங்க தப்பி அநியாயம் செய்யப்பட்டாக்கள் அவங்களோட தீமை இவருக்கு வந்துட்டு அவங்களுக்கு நரகத்துக்கு போக வேண்டிய தேவை வராது அப்ப அவங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் அவங்களோட தீமை இவருக்கு கொடுத்தா திருப்பி ஏன்னா இவர் செஞ்ச அநியாயங்களுக்கு இன்னும் கொடுக்கணும் இவர்கிட்ட நன்மை இல்லை அப்ப அவங்களோட தீமை எடுத்து இவருக்கு கொடுத்து தப்பி போயிடலாம் இதுல மாட்டிக்கொள்ளக்கூடாதே என்றுதான் ஆக்கள் எஃபிர்ருன்ற சொல்ல பாவிக்கிறதுக்கு காரணம் அது இல்லாட்டி இந்த கைவிடுதல் சொல் தான் சாதாரணமா வரும் பின்னால வார அந்த லிக்குல்லி மின்ஹும் ஷஅனுன் யுக்னீஹி என்ற சொல்ல பார்க்கும்போது இந்த பிஸியின் காரணமாக அந்த வேலை கூடிண்டா இதுதான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்புறேன் கடங்காரன் மற்றவனை கண்டு ஓடுற மாதிரி நிலைமை தானே அப்ப அதுதான் இந்த ஷஅனுன் யுக்னீஹி வசனம் காட்டும் ஆனா இந்த எஃபிர்ருன்ற சொல்ல பார்க்கிற நேரம் நாங்க இன்னொரு கருத்துக்கு வர வேண்டி விரண்டு ஓடுற கருத்து தப்பி ஓடுறன்னு கருத்து அப்ப என்னது பிடிச்சிருவாங்க இவங்க யார் நான் ஈன நின்றா மனைவியோ தந்தையோ சகோதரனோ யாரோ பிடிச்சிருவாங்க என்று தப்பி ஓடுறன்னு காட்டும் அப்ப எனவே இந்த வசனம் இந்த ரெண்டு கருத்தையும் சொல்லும் ஒன்று உறவு அறுந்து போகும் உறவிக்காது மறுமையில் இப்ப எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் உறவு இருக்கா ரெண்டாவது சொல்லு பிரச்சனைக்காகவும் மாறும் விரண்டோடுற சொல்லாத்தான காட்டு உறவுகளோட இப்பவும் உறவை வச்சு கொண்டிருந்தா நான் கடன் கட்ட வேண்டி வந்துடும் அப்ப அதன் காரணமாக பிரச்சனையாகவும் மாறும் என்று அது மறுபக்கம் என்னென்றால் குர்ஆன்ல அஹீஹி என்று சொன்னா இது உக்தி சகோதரியையும் குறிக்கும் அதே மாதிரி சாஹிபத்திஹின்னு சொன்னால் இது கணவனையும் குறிக்கும் மறுபக்கத்தையும் குறிக்கும் ஏனென்றால் குர்ஆன் இப்ப அதிகமான இடங்கள் இப்படித்தான் வரும் அல்லதீன ஆமனு கபர் ஆனால் பெண்ணையும் குறிக்கும் யாயு அல்லதீன ஆமனு விசுவாசிகளே இது அரபு இலக்கணப்படி சாதாரணமான இலக்கணப்படி ஆண்பாள் ஆனால் பெண்பாளையும் குறிக்கும் இப்ப இன்னொரு மாதிரி சொன்னால் அரபு மொழியில ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது சொல் ஆண்பாளுக்குரிய சொல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா பாவிக்கும் அப்ப ஆண்பாளுக்குரிய சொல்லத்தான் பாவிக்கும் மொழி அமைப்பே அப்படி அதனால இதுக்குள்ள எதிரெல்லாம் பருமாது நீங்க எதிர்பார்க்கறது எல்லாம் அதுல வந்துடும் அஹுயின்னு சொன்னா உக்தியும் பாரு சாஹிபத்தின்னு சொன்னா சாஹிபியும் பாரு ரெண்டும் சேர்த்து பாரு அதான் நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப எனவே உறவுகள் அருந்து போகும் சொல்லத்தோட உறவுகள் பிரச்சனைக்குரியதாகவும் மாறும் என்று இந்த வசனங்கள் சொல்லும் ஏன் இதை சொன்ன என்றால் உங்களுக்கு தெரியும் அரபு சமூகத்துல இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய தூதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தமைக்கு உறவுகள் ஒரு முக்கியமான காரணம் இப்பவும் அது இப்பவும் இருக்குது இப்ப நாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பீரியட் தானே எலெக்ஷன்ல ஓட் போட்டு எப்படி நீதி நியாயம் எல்லாத்துக்கும் முந்தி யார் நல்லவர் கெட்டவர் எல்லாத்துக்கும் உறவும் தானே உறவு பார்த்தா எலெக்ஷன் போட்டு யாரு மிச்ச நீதியான மனுஷன் யாரு சமூகத்துக்கு சரி பயன் கொடுக்கிற மனுஷன்
என்று பார்க்கறத தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது உறவு. என் மாமா ஓட் கேட்கிறாரு, தம்பி ஓட் கேட்கிறாரு, அவர் ஓட் கேட்கிறாரு, இவர் ஓட் கேட்கிறாரு. எனவே நீதி நியாயத்துக்கு வந்து உறவை பார்த்து செய்யும். அதே மாதிரி அதை விட எத்தனையோ மடங்கு கூட அரபு சமூகத்தில் அந்த கபீலா, கோத்திர வெறி, குடும்ப வெறி சரி கூட. அப்ப ரசூலுல்லாவை ஈமான் கொண்டாமல் இருப்பதற்கு இந்த கோத்திர வெறியும் ஒரு காரணம். ரசூலுல்லா வர்மா இப்படி பனு ஹாஷிம் கோத்திரம். இப்ப என்ன பிரச்சனை? அடுத்த கோத்திரங்களுக்கு, அடுத்த கோத்திரத்தில் இருக்கிறார்களுக்கு ரசூலுல்லாவை ஈமான் கொண்டால் அவங்களோட கோத்திரத்துல விட்டு வெளியில போ, அப்படித்தானே? கோத்திரத்துக்கு வெளியில போ. அப்ப அது ஒரு சிக்கல், மனசிக்கல். வெளியில போயில கோத்திரத்துக்கு, அப்படித்தானே? அந்த இப்பவும் அது ஈக்குது, இப்பவும் அது ஓரளவுக்கு ஈக்குது. அந்த பழைய லெவல் இல்லாட்டியும் ஓரளவுக்கு இருக்கு. அந்த உண்மையை நீங்க சொல்லவார், அந்த அதை உணர்த்துறதாங்க நோக்கம் இல்ல. அதாவது நீங்க இங்க உறவை எவ்வளவுதான் கட்டி ஆண்டாலும் அதுக்காக ஈமான், அதுக்காக குஃபுரு, குஃபுரையும் ஈமானையும் பார்க்கிற உறவை வச்சு அப்படி பார்க்காது. அது அங்க போனால் இந்த உறவுகளை இல்லாம அதுவே ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறும் என்ற உண்மையைத்தான் இங்க சொல்லவா. அது நாங்க விலகி கொள்ற ஒரு பெரிய ஒரு கருத்து. அது உறவுகளை பார்க்கணும், நீதி நியாயத்தை ஈமான குஃபுரை வச்சு பார்க்கணும். இரத்த உறவை வச்சுட்டு அதை வச்சு பார்க்க கூடாது. இத நான் சொல்ற கருத்தையும் அல்லாஹ் இந்த வசனங்களால் உணர்த்த வந்தார். முன்னுக்கு நிற்கும். குஃபுருக்கு முந்தி, இஸ்லாத்துக்கு முந்தி குடும்ப உறவும் முன்னுக்கு நிற்கும். சமூக நலனுக்கு முந்தி குடும்ப உறவும் முன்னுக்கு நிற்கும், அல்லது கோத்திர உணர்வும் முன்னுக்கு நிற்கும். அந்த காலத்துல சொன்னார். அது அப்படி பார்க்காயங்க மறுமையில எல்லாரும் ஒன்றுமில்லா போ, இதெல்லாமே இல்லாம போற மட்டுமல்ல பிரச்சனைக்குரியதா மாறி போயிடும். அதான் இங்க சொல்லுவாங்க. அடுத்தது உணர்த்தினதோட சேர்த்து உணர்த்தி இன்னொரு கருத்து என்னண்டா, இந்த குடும்ப உறவு பேணுவதிலையும் கவனமா இருக்கும். பிரச்சனைக்குரியதாக அமைக்கணும் எங்க வைத்தோன்னே. அப்ப குடும்ப உறவுகளை பேணுவதிலையும் மிச்சம் கவனமா இருக்கும். அநியாயம் செஞ்சிடாம யாருக்கு கவனமா இருக்கோ என்ற கருத்தை அல்லாஹ் இதன் ஊடாக உணர்த்துவாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு தான் அவ்வளவு கருத்தையும் ஒன்றுண்டா சொல்லிக் கொண்டிருக்காம எஃபிர்ருல் மர்உ மின் அஃபீஹி வ உம்மிஹி வ அபீஹின்னு சொன்னா அந்த கருத்தை எல்லாம் சேர்த்து பாடுமே ஓடுறான்னு யோசிக்கும் போது இந்த கருத்தெல்லாம் சேர்த்து வரும். அதனாலதான் அல்லாஹ் அந்த சொற்பிரயோகத்தினூடாக இதை சொன்னான்னு சொல்லி நாங்க வழங்குறோம். இது இந்த மாஷர் வெளியில ஒரு இந்த முக்கியமான எல்லாரையும் பாதிக்கிற ஒரு நிலை. உறவு இல்லாத யாருமே இல்லை, ஏதாலும் ஒரு உறவு இருக்கு. எனவே எல்லாரையும் பாதிக்கிற ஒரு நிலைமை சொன்னதான் இந்த கருத்து. இப்ப நாங்க அடுத்த துண்டுக்கு வந்தோம். அதுவும் மாஷர் வெளிதான், ஆனா வேறொரு பக்கத்தை சொல்லுது. மாஷர் வெளியில் இருக்கிற இன்னொரு பக்கத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? நாங்க பார்த்தா இந்த நரகவாசி சொர்க்கவாசி என்று எப்படி நாங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம்? மாஷர் வெளியிலே அதை பார்த்துக்கொள்ள என்றத அடுத்த பாதி சொல்றோம். மாஷர் வெளியிலே நாங்க பார்க்கலும் யாரு சொர்க்கவாசி நரகவாசின்னு சொல்லு. நரகத்துக்கு அனுப்பி பார்க்க தேவையில்லை, அங்க பார்த்தாலே விளங்கும், விசாரிக்கும் போது விளங்கும் என்றதான் நீங்க சொல்ல வர கருத்து. எப்படி? உஜூஹுன் யௌமஇதின் முஸ்பிரா தாஹிகத்துன் முஸ்தப்ஷிர். முகத்தை பார்த்து ஆள விலைக்குள்ள எங்க போவார்? சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவார்னு விலைக்குள்ள. அவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் மாஷர் வெளிக்கும் தானே. பெரிய ஒரு திண்டாட்டமாய்க்கும், நீங்க விளங்கிக்கிற மாதிரி சூரியன் கிட்ட வந்திக்கும், வேர்வைக்கும், பசிக்கும், எல்லாமே இருக்கும். அந்த நேரத்திலேயும் சில முகங்கள் பிரகாசமாய்க்கும். உஜூஹுன் யௌமஇதின் முஸ்பிரா, அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும். முஸ்பிரா என்ற சொல். அதோட அது மட்டும் இல்ல, தாஹிகத்துன் முஸ்தப்ஷிரா, சிரித்து கொண்டும் சந்தோஷமாகவும் இருக்கும். தாஹிகத்துன் முஸ்தப்ஷிரா, தஹிக என்ற சொல் சிரித்தான். முஸ்தப்ஷிரா இந்த பஷாரத்தன சொல் இருந்து வந்தது. முஸ்தப்ஷிரான்னு சொல் இஸ்முல் ஃபாயில்.
அப்படித்தானே? முஜூஹு தானே? முஜூஹுன்றது பன்மை, முகங்கள். அப்ப இந்த பன்மை பெண்பாலா தானே வரும். பன்மை அகிரின பிரயோகமா இருந்த பெண்பாலா வரும். அப்போ தாஹிகத்துன், உஜூஹுன் யௌமைதின் தாஹிகா. பஷாரத்னு சொல்றது வந்ததுதான் முஸ்தபிஷிரான்னு சொல். பஷாராண்டா நன்மாராயம். இப்ப நன்மாராயத்தை எதிர்பார்த்து இருக்கும். நேரடியா மொழிபெயர்த்தார், நேரடியா மொழிபெயர்த்தார். ஆனா இஸ்தபிஷரா என்று சொல்லுக்கு சந்தோஷப்பட்டான் என்று பாவிக்கிறோம். அந்த வகையில சிரித்து கொண்டு சந்தோஷமாகவும் சில முகங்கள். அப்ப என்னென்றால் இந்த மிகப்பெரிய அபாயம் மனுஷரில் இருந்தாலும் நன்மை செஞ்சவங்களை பொறுத்தவரையில் அவங்களை இதை எதுவும் பாதிக்காது. நீங்க சொல்ல அவங்க கஷ்டப்பட வேண்டிய தேவை அங்க இருக்கா. இந்த ஹதீஸ்ல வர மாதிரி 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய இந்த சிம்மாசனத்துக்கு கீழே அரிசி கீழே நிழல் கிடைக்கும் வருமே, அது 7 அல்ல உண்மையில் அதை விட கூட. அந்த ஹதீஸ்ல மட்டும்தான் 7 வார். இன்னும் சில ஹதீஸ்ல வேற வேற குரூப் எல்லாம் சேர்ந்து வரும். அப்போ ஒரு பெரிய ஒரு குரூப் அந்த இது கீழிக்கும் இருந்தா அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஒன்றும் இருக்காது. மனுஷர் வெளி பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது. அதான் அவங்க சிரிச்சு கொண்டு எப்படி சிரிச்சு கொண்டு இல்லாட்டி கஷ்டம் துன்பம் இருந்தா அந்த சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருக்கிறேன் சொல்ல பாவிக்க. அதுதான் முதலாவது நிலம். ரெண்டாவது, நரகத்துக்கு போறாக்கள் எப்படி இருப்பாங்க? அதான் அடுத்த வசனம் சொல்லு. உஜூஹுன் யௌமஇதின் அலைஹா கபர். அது முதலாவது பண்ண அலைஹா கபரா. இது இந்த சொல்றது வந்தது. குபார் என்று சொல்றது வந்தது. குபார் என்றா தூசி. குபார் என்று சொல். அப்ப உஜூஹுன் யௌமஇதின் அலைஹா கபர், சில முகங்கள் மீது தூசு படிந்திருக்கும். சரியா? அதோட தர்ஹகுஹா கத்தர, அதுவும் அதே தான். கத்தரா என்று சொல்லும் இதே மாதிரி ஒரு சொல். அதுக்கும் குத்தார் என்ற சொல்றது வந்து குத்தார் என்ன அந்த கருப்பு புகை அதை சொல்றது. கரும் புகைக்கு தானே அந்த நல்ல இதான சுடும்போது கருப்பா புகை வருது. அந்த கருப்பு புகையைத்தான் குத்தார்ன்னு சொல்றது. இதுக்கு உண்மையில நேரடியான பொருள் அதுதான். குத்தார் என்று சொல். குபார் என்று சொல் தூசி. சரியா? அப்ப இதை நாங்க சாதாரண மொழிபெயர்த்தால் கருமை மூடி இருக்கும். தர்ஹகுஹான்னு சொல்றது ரஹக்கா என்று சொல், மூடி இருக்கும். ரஹக்கனா மூடியது என்று பொருள். தர்ஹகுஹா கத்தரா, கருமை அதனை மூடி இருக்கும், அந்த முகங்களை மூடி இருக்கும். அப்ப ரெண்டும் என்ன என்ன விளக்கத்தை சொல்ல வருது? முதலாவதுக்கு சொல்ல வருது என்ன? அல்லாஹ் சொல்ல வாராண்டா இந்த முன்னால சூறால அல்ல பின்னால சூறால வாரு அந்த தூசு படிந்திருக்கும் என்ன பொருள்? உணர்த்த வார கருத்து உழைப்பு, உலகத்துல உழைச்சது, உழைச்சி களைச்சி போன அந்த கருத்தை தான் இங்க சொல்ல வர. அதாவது வேறொன்றும் கவனமும் இல்லை, உழைப்புல மட்டும் கவனம். இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டதுவோ நல்ல அமல்கள ஈடுபாடோ ஒன்றும் இல்லாம முழுக்க உழைச்சி கடைச்சி போன அந்த அதே முகத்தோட எழும்பும்போது அந்த கருத்தை தான் சொல்ல வர. இது பயத்தை சொல்ல வர. நான் போறது நரகத்துக்கு ஆயிக்கும் வந்த பயத்தை சொல்லுவேன். பயத்தினால முகம் இருண்டு போய் கருத்து போயிருக்கு. கடுமையான பயத்தின் காரணமாக முகம் இருண்டு போய் கருத்து போயிருக்கும் சொன்னதுதான் கத்தராண்ட சொற்பொழிவு. கடைசிக்கு அவங்க யாரு? உலாயிகவும் உல் கஃபரத்துல் ஃபஜரா. அந்த சொல் ரெண்டு சொல்லை பாருங்க. காஃபிர் என்று சொல்லு பன்மை கஃபர, காஃபிர் என்று சொல்லு பன்மை கஃபர. அதே மாதிரி அதுக்கு அடுத்த சொல் ஃபாஜிர் என்று சொல்லு பன்மை ஃபஜர். அவர்கள்தான் நிராகரிப்பாளர்களும் மிக கெட்டவர்கள், பெரும் பாவிகள் சொல்றது. இப்ப நிராகரிப்பாளர்கள் மட்டும் சொன்னா போதும் தானே? ஏன் இதையும் சேர்த்து சொல்லணும்? ஃபாஜிர் என்று சொல்ல
ஓ இந்த செயற்பாட்டில் ஒன்று. ரெண்டாவது, இது காஃபிர் என்ற சொல்லுக்கும் சாதாரண கருத்தை எடுத்துடக்கூடாது. அதான் முக்கியமான காரணம். நாங்க இப்ப எங்கட பிரயோகத்துல காஃபிர் நீக்கான எப்படி தூது கிடைச்சோ இல்லையோ காஃபிர்னு சொல்லிடுறேன். அவனுக்கு தூது கிடைக்காமிக்கும், அப்பவும் எங்கட பார்வையில் அவன் காஃபிர். அப்ப அல்லாஹ் இங்க சொல்ல வந்தா காஃபிரோட பெரிய ஒரு பாவியாகவும் வைப்பான், பெரும் குற்றவாளியாகவும் வைப்பான், நிறைய அநியாயங்களும் செஞ்சுப்பான். அதை உணர்த்த வந்த குஃபுர் மட்டுமல்ல இங்க காரணம், அதோட சேர்த்து பெரும் பாவங்களும் குற்ற செயல்களும் நிறைஞ்சா ரெண்டும் சேர்ந்துதான் இவன் நரகத்துக்கு அனுப்பின. சரியா? அப்படி இல்லாம அல்லாஹ் அந்த அவனை நிராகரிச்ச மறுமனால் நிராகரிச்ச என்ற ஒரு காரணம் மட்டுமல்ல, ஒருத்தருக்கு வச்சு பார்க்கும். அது கஃபரத்துல் ஃபஜர், ரெண்டு சிபத்தையும் சேர்த்து பார்க்கணும், ரெண்டு பண்பும் சேர்த்து. சரியான குஃபுரா இருந்தால், சரியான குஃபுர் வழக்கு தானே, அதாவது உண்மையிலே தூதொன்றும் கிடைக்கல, அப்படியான குஃபுராக இருந்தால் அவன்கிட்ட இதுவும் கூடைக்கும் ஃபாஜிராவும் வைப்பான். காஃபிர் மிக பெரும்பாலும் ஃபாஜிராவும் வைப்பான். தூது கிடைச்சியும் ஆலிமாங்கொள்ள இருந்தால் பெரும்பாலும் எப்படி இருப்பான்டா காஃபிரா இருந்து அதோட ஃபாஜிராவும். தூது கிடைக்காத சில நேரங்கள் சில நல்ல மனிதர்கள் இருப்பான், அவனின் சில நேரம் தப்பிடு. அது மாதிரி ஆக்கள் தப்புறதுக்கும் சான்ஸ் இருக்கு. தூது நல்லா கிடைச்சி முறால் எதுக்குறா இருந்தா அதுக்கு மிச்ச பெரும்பாலும் காரணமிக்கும் அவன் பாஜிராய்க்கு. அவனுக்கு அந்த புஜூரை விட்டுக்கொள்ளல, அவன் செய்யற பாவங்களையும் அநியாயங்களையும் தீமைகளையும் விட்டுக்கொள்ளல. எனவேதான் உங்களுக்கு வராமி. அப்படி சிலர் ஈக்குதே, முஸ்லீம் ஆயிருந்து சிலர் ஈக்குது. முஸ்லீம் ஆய்ந்து கொண்டே சிலர் ஈக்குமா என்றால் பயானுக்கு போயிட்டா கரைச்சலா பேத்திரும், இதுகளில் போய் சேர்ந்தா கரைச்சலா பேத்து போகாம விட்டுருவோம். அப்ப செய்யற தீமையெல்லாம் செஞ்சுட்டு என்று. அதே மாதிரி இவர்ற நிலைமை என்னன்னா காபிருக்கு தூது கிடைச்ச இப்ப நியாயப்படி ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டால் எல்லாமே முழும். நான் நீக்கிற தீமைகளோடு உறவாடி எத்தனையோ லாபத்தோட வாழ்றேன். அப்ப இப்ப இதெல்லாம் விட வேண்டி வரும். நான் முஸ்லீம் ஆயினேன், அதுக்காக விட்டு. அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வந்தா, இவன் காபிர் மட்டும் இல்ல, பெரிய குற்றவாளி, பெரிய பாவி குற்றவாளி, ரெண்டும் சேர்ந்துதான் இவனை நரகத்துக்கு உலாய்க்கவும் கஃபரத்துல் ஃபஜர், ரெண்டு பண்பை முண்டு சேர்த்து இங்க சொல்லு. அப்ப எனவே நரகத்துக்கு போறவன் சொல்றது சும்மா வெறும் காபிர் நல்ல குரான் சொல்ல வார பல இடங்கள், இந்த இடத்துல மட்டுமல்ல பல இடங்களில் சொல்ல வார தூது கிடைத்தும் ஒரு காபிராயிருந்தா அவன் பாஜிராகவும் பெரும் பாவியாகவும் அநியாயங்கள் குற்ற செயல்கள்ல மூழ்கி போயும் இருப்பான். ரெண்டும் சேர்ந்துதான் அவன் இப்படி ஆகும். நல்லதான் இங்க சொல்லுவாங்க. அதான உலாய்க்கவும் கஃபரத்துல் ஃபஜர். அப்ப இந்த சூரா நாங்க இந்த முன்னால பார்த்த ரெண்டு சூறாவை விட வித்தியாசமாக சொன்ன இந்த பகுதி இதுதான். இப்ப நாங்க பார்த்த பாது முன்னால பார்த்த சூறாக்களை நீங்க கொஞ்சம் ஞாபகத்தோட நினைச்சு பார்த்தால் இதுகளைத்தான் சொல்லிருக்கு. எப்படி உதாரணமா சூரத்து நபல முத்தகீன் சும்மா சொல்லிருக்கு, அவ்வளவு சொர்க்கத்துக்கு போறவர் முத்தகீன் சொல்ற அவருக்கான என்ன இன்பங்கள் கிடைக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்கு. பிறகு நரகத்துக்கு போறவர் லித்தாகீன் சொல்றது, லித்தாகீன் மஆபா வரம்பு மீறி நடப்பவர்களுக்கு நரகம்தான் தங்குற இடமாய்க்கும் சொல்றது. பிறகு இவர் ஏன் நரகத்துக்கு போறன்னு சொல்றது. அவ்வளவுதான் இந்த அங்க சூரத்து நபல வந்து இவர் யாரு என்னன்னு பூர்ணமா பெரிய ஒரு விளக்கம்னு சொல்லல. இவரே நரகத்துக்கு போன மட்டும் சொல்லி தாகின்னு சொல்ல மட்டும் சொல்லிருக்கு. ஆனா அது அந்த கருத்து அடங்கி இருக்குது. ஆனா விளக்கமா காபிரும் தாகி என்று சொல்லல, சும்மா சொல்றது. சரியா? அதே மாதிரி சூரத்து நாசியாத்துல நாங்க பார்த்தால் யாரு சொர்க்கத்துக்கு போற யாரு நரகத்துக்கு போறன்ற கருத்தை முன்னால சூறால சொல்லும் போது சூரத்து அல்ல நாசியாத்துல சொல்லும் போது எப்படி சொல்லிருக்குண்டா, அம்மாமன் ஹாஃப மக்காம ரப்பிஹி ஒனஹன் நப்ஸ அனில் ஹவா
யார் அல்லாஹ்வோட சன்னிதானத்தில் போய் நிக்கணும்னு பயந்து மனோ இச்சைகளை விட்டு தன்னை தடுத்து கொண்டாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் சொல்லு. திரும்ப வாமா மன்தகா வஆசரல் ஹயாத்த துன்யா, யாரு வரம்பு மீறி போய் உலக வாழ்க்கையை மேலாக மதித்தாரோ அவர் நரகத்துக்கு போவார்னு சொல்லு. அவ்வளவுதான் அங்க விளக்கம் சொல்லு. திங்காத விளக்கமா சொல்லு. அவர் தோற்றம் எப்படி இருக்கும், நரகவாசின தோற்றம் எப்படி இருக்கும், சொர்க்கவாசின தோற்றம் எப்படி இருக்கும். நரகவாசின்னா யார்? அல் கஃபரத்துல் ஃபஜர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு சொன்னதுக்கு 302 சூறா சொன்னதை விட கொஞ்சம் விளக்கம் கூட. காபிர் மட்டுமல்ல ஃபாஜிரும் கூட, குஃபுரோட சேர்த்து இதுவும் இருக்கு என்று விளக்கமா சொல்றேன். அதுதான் நாங்கள் இந்த சூறால காணும். அதோட முடிக்குமே.